எக்ஸாம் மைண்டுக்கு வரவேற்கிறேன். வங்கதேசம் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை இப்ப பேச போறோம். வங்கதேசம் தனிநாடாக உருவாவதற்கு முன்பு கிழக்கு பாகிஸ்தான் என்று அறியப்பட்டது. சோ அப்போதைக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டு நிலப்பிரிவா இருந்தது. அப்போ இந்த கிழக்கு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டம் தொடங்கியது மார்ச் 26, 1971. அது பங்களாதேஷ் லிபரேஷன் டே, அந்த போர் தொடங்கிய நாள் அவங்க வங்கதேச விடுதலை நாள் அனுசரிக்கிறாங்க. அந்த போரில் வெற்றி பெற்றது டிசம்பர் 16, 1971. அதை வெற்றி தினம், விஜய் திவாஸ் அப்படின்னு அனுசரிக்கிறாங்க. இந்த போரில் வங்கதேசம் வெற்றியடைவதற்கு இந்திய அரசாங்கத்தோட பங்களிப்பு நிறைய இருந்துச்சு. இந்த போர்ல தான் பாகிஸ்தானோட கடற்படை நம்ம வீழ்த்தினால டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம இந்திய கடற்படை தினமா நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வெற்றி தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 16, 1971. இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் என்ற பெயர் வங்கதேசம் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது ஜனவரி 11, 1972. சோ வங்கதேசம் பத்தி பேசும்போது முக்கியமான ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபேக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்தியாவில் பாயக்கூடிய கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆகிய நதிகள் வங்கதேசத்திலும் பாயுது. அப்ப அங்கே அதுக்கான பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில் பாயக்கூடிய கங்கை வங்கதேசத்தில் பத்மா என்றும், இந்தியாவில் பாயக்கூடிய பிரம்மபுத்திரா வங்கதேசத்தில் ஜமுனா என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த ரெண்டு ஆறுகளும், பத்மா மற்றும் ஜமுனா, இந்த ரெண்டு ஆறுகளும் வங்கதேசத்தில் ஒன்று கூடி மேகனா என்ற ஒரு ஆறு உருவாகிறது. இந்த மேகனா வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது.